நிகழ்ச்சி என்னென்னா 3D ட்ராயிங் எப்படி வரையுதுன்றதை பற்றி தான் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்த 3D பெண்ணை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் இருந்துகிட்டே இருந்தது. சரி அதில் என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3D பெண்ணில் அழகாகவே ஈஃபில் டவர் வந்து 3D மாடல் நம்மளுக்கு வந்துருக்கு. சைக்கிளும் வந்து 3D லுக்கில் அழகாக வந்துருக்கு. அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த 3D பெண்ணை வர வச்சுருக்கோம். ஸோ ஓவியங்கள் வந்து எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. ஸோ அதில் இந்த 3Dயாக வரையுதுன்றது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த 3D பென் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இதை பிரித்து அதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஈஃபில் டவர், ஸோ தாஜ்மஹால், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இதில் வரைய முடியுமா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணிக்குவோம். இதை பிரிப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் வந்து பிரிச்சாச்சு. பாருங்கள், அழகான 3D பென் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அழகாக போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸும் வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் வந்துருக்கு. இது வந்துருக்கு. ஸோ கேஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் காலனி, பெங்களூர், கர்நாடகாவில் வந்து வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலி இது பெங்களூர், கர்நாடகாவில் வந்து நம்மளுக்கு கொரியரில் பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2199 ரூபா, 2199 இதோடைய ப்ரைஸு. ஸோ இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதை நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 1/1/2002 அன்னைக்கு இது எனக்கு வந்திருக்கு. ஸோ 1ஆம் தேதி நியூ இயர்க்கெலாம் சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு நான் ஆர்டர் கொடுத்தேன். பட் வந்து இது வந்ததே லேட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுட்டேன். ஸோ நிறைய வேலைகள் இருந்தது. ஸோ இப்போ தான் நான் எடுத்து இதில் பார்த்துருக்கேன். 2199 ரூபாய்க்கு இதை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போடைய விலை பார்த்திங்கன்னா 1199 ரூபாலாம் இப்போ கிடைக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது இந்த 3D ஆர்ட்டை வரைஞ்சி பாருங்கள். இந்த பெண்ணில் 3D ஆர்ட் நல்லா வருதா நல்லா வரலையா அப்படின்றத செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சைடில் 2 இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை பிரித்து தான் ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இதை வச்சுருக்காங்க. ஸோ இதை அப்படியே திறக்கும்போது நம்மளுக்கு அழகாகவே வந்துடுது. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. டெக்னிக் சப்போர்ட். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். பட் வந்து உங்களுக்கும் ஈஸியாக தான் புரியும் இதில் இருக்கிற அந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸும் வந்து இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. பவர் இன்புட் வந்து 5V. அடுத்தது வந்து சைஸு பார்த்திங்கன்னா 0.6 mm. அடுத்தது ஃப்ளமெண்ட், அது உள்ளே போட்டு பண்ணுறோம் பார்த்திங்களா, ABS PLA. ஃப்ளமெண்ட் சைஸு பார்த்திங்கன்னா 1.75 mm. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 220 C இருக்குது. 10 ஸ்பீட் செட்டு. அடுத்தது இன்டர்ஃபேஸ் வந்து USB. மொபைல் சார்ஜிங் எஸ், ஆட்டோமேட்டிக் ரியாக்ட் ஃப்ளமெண்ட், ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் எல்லாமே எஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது உள்ளே வேறு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இது ஒரு ஷீட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இதை வச்சு வரைகிறதுக்காக இது இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. ஸோ நல்லாவே ஸ்டிப்பாக இருக்குது. இந்த நிறைய விஷயங்கள் பண்ணலாம் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது அப்பப்போ தொடச்சிக்கிறதுக்கு ஒரு கிளாத் வச்சுருக்காங்க. ஸோ இது கண்ணாடி துடைக்கிற கிளாத் மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலி கண்ணாடிக்கெலாம் நம்ம வந்து சேஃப்டியாக துடைப்பாங்க, அது மாதிரி கிளாத்து. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ட்ராயிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வரைஞ்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைக்காக நம்ம இதில் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். ஸோ இது மேலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற ஷேப்ஸை நீங்கள் அதில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரிம்மர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரியே இருக்குது. ப்ளூ கன் மாதிரியும் அதனுடைய ஃபீல் இருக்குது. ஹை லோ HL கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பவர் ஆன் ஆஃப். இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். இதை ஆன் பண்ணால் மைனஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம்
இதை ஆன் பண்ணால் இது ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி தான் இது இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி பவர் போகிறதுக்கும் ஸோ அந்த ப்ளம்மண்ட்டை இது உள்ள சொருகி நம்ம இதில் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் ஒயர் யூஎஸ்பி கனெக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கேன். நம்ம சார்ஜரில் இதை போட்டு நம்ம இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்கில் சொல்கிற பின். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணை ஒர்க் பண்ணும்போது இதில் எடுத்து அப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ சேஃபாக இது நிற்கும். ஸோ அது மாதிரி தான் இது இந்த கவர் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்குது. ஸோ நம்ம கையிலே நிற்குது, தரையிலையும் நிற்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகுது, ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கலர் கேபிள் இருக்குது. ஒயிட், எல்லோ, பிளாக், ரெட். ஸோ இது மாதிரி கலர் கேபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒன்று பிரித்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் பெருசாகவே பண்ணலான்னு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க கொடுத்த சாம்பிளில் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈஃபில் டவரை நம்ம பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தாஜ்மஹால் இது மாதிரி வரிசையாக பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 3D பென் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை நான் வாங்கின அமேசான் லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3D பெண்ணை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அதையும் ஒரு நாள் போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம வாங்கின இந்த 3D பென் எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சியில் பார்ப்போம். இதில் வந்து கலர்ஃபுல்லான ப்ளக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாம் ரெட்டை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சார்ஜை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ளக்கு. ஸோ அதில் வந்து இந்த யூஎஸ்பி கேபிளை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பின்புறத்தை நாம் அந்த கேபிள் ஒயரை சொருவிடுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ முதல்ல நம்ம ஆன் பண்ணுறப்போ ரெட் கலர் எரியும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எரியும். இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை இது பின்புறமாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன் பட்டனை அழுத்தியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ கலர் எரிய ஆரம்பித்தப்புறம் தான் அது தானாக வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே உள்ளே இழுத்துக்கும். ஸோ அந்த ஒயர் உள்ளே போயிட்ட உடனே இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு அந்த பிக்மெண்ட் வந்து வெளியே வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் இப்போ அந்த குதிரை ஓவியத்தோட அந்த மேலே இருக்கிற ட்ரேஸ் கண்ணாடியை எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு மேலே வச்சு நாம் இதை ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வடிகிற அந்த பீசஸை வந்து நம்ம இந்த கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ இப்போ குதிரையை நம்ம வரைய போகிறோம். பாருங்கள், ஆக்சுவலி மெகந்தி வரைகிற மாதிரியே தான் நம்ம இதுக்கு மேலேயே நம்ம அப்படி போடணும். இதுக்கு பொறுமை அவசியம். நான் வந்து உங்களுக்கு குயிக்காக காமிக்கிறதுக்காக இதை ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த லைன்ஸ் மேலேயே போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த ட்ராயிங் இருந்தாலும் ஈஸியாக வரையலாம். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக 3D லுக்கில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அழகாக எடுத்தோம்னா கொஞ்சம் ட்ரை ஆனாலே போதும், அதை வந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ 3D லுக்கில் ரொம்பவே அருமையாக சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னமும் 3D லுக்கில் நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே அப்டேட் பண்ணி இந்த வயிறு, அப்புறம் கழுத்து, ஸோ இது மாதிரி வாய், இந்த பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து இது 3D லுக்கில் சூப்பராகவே பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அருமையாக சிறப்பாக வந்திருக்கு இந்த குதிரை. இதை வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சார்ந்த படங்களையும் இது மாதிரி வரைஞ்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம சேவல் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல அது கொண்டையிலேருந்து அதன் வாய், அப்புறம் வந்து அதனுடைய உடம்பு பகுதி எல்லாத்தையுமே டக்குன்னு வரைஞ்சிக்கிறோம். ஸோ கால் பகுதி எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. அடுத்தது உடம்பு பகுதி வந்தாச்சு. ரெக்கையெல்லாம் போடல, நாமளே ஒரு கற்பனையாக போட்டுக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை ஆன அப்புறம் அதை பிரித்தா
ரொம்ப சூப்பராகவே இந்த சேவல் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு 3D ட்ராயிங்கில் பண்ணுற ஒரு ஃபீல் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு முறை அதை பண்ணி பாருங்கள். இதை ஆன் பண்ண உடனே ரெட் கலரில் தான் எரியும். ஸோ அதுக்கப்புறம் நாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தானாகவே ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிக்கும். ஆரம்பித்த உடனே நீங்கள் அந்த ப்ளக்மெண்ட்டை போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ளூ கலரில் எரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ தயாராகிடுச்சு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஃபில் டவரை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட நேரம் இல்லை, ஸோ அதால் குயிக்காக அதை பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த ப்ளக்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் 3D லுக்லேயே வரைகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2D லுக்கில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D லுக்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வரைகிறேன் பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு கியூபிக் போட்டு அதில் அந்த பேஸை நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எல்லோ கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நான் அந்த டவரை வரைகிறேன் பாருங்கள். அழகாக கம்பி மாதிரி கொஞ்சமாக வருது. இதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஸோ பார்த்திங்கன்னா இது 3D பென் 50,000 20,000 வரைக்கும் விற்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் ப்ராஃபிட்டாக வரும். இது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதை எளிமையாக நிறைய பேர் ட்ரை பண்ணுறது வசதியாகவும் இருக்குது. ஸோ அதால் இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாக் கலர் போட்ட அப்புறம் நான் எல்லோ கலருக்கு மாற்றிட்டேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற டவரை நான் போடுறேன். ஸோ இது மாதிரி படிப்படியாக நீங்கள் அது மேலே வரைஞ்சி ஸோ அந்த ஷேப்பை கொண்டு வரதில் தான் இருக்குது இதனுடைய 3D ஆர்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக அவசியம். நான் அது ரொம்ப நேரம் உட்காந்து இதை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக பொறுமையாக பார்க்குறதுக்கும் இப்போ யாரும் நேரம் ஒதுக்குறதில்ல. ஸோ அதால் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ இதை இன்னும் பொறுமையாக நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அது சம்மந்தமான வீடியோவை நான் போடுறேன். டவருக்கு சைடில் இருக்கிற அந்த பால்கனி மாதிரி இருக்கிற ஃபீலையும் போட்டு முடித்தாச்சு. த்ரீடி பெண்ணை வச்சு ஒரு ஈஃபில் டவரை அழகாக ரெடி பண்ணிட்டோம். 3D பெண்ணில் அழகாகவே ஒரு ஈஃபில் டவர் 3D மாடல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்பவே பிரமாதமாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா இழுத்த உடனே பர்ஃபெக்ட் லைன் வர மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது விலை கம்மி தான். ஸோ சவுண்ட் வருது. ஸோ இந்த விலை கம்மியில் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். சரி, கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் சக்ஸஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதுவே ரிலீஸ் பண்ணி கீழே விழுந்துடுச்சு இந்த ட்ராக். ஸோ இது மாதிரி நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுது. ஸோ இது மாதிரி இந்த 3D பெண்ணை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போயிட்டு அதை வாங்கி என்ஜாய் பண்ணி வரைஞ்சி மகிழுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றிய கமெண்டுகளை நீங்கள் இதில் கீழே தெரிவிங்க. ஸோ உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஆர்ட் சேனலுடன் 3D பெண்ணுடனும் இன்பா ஆர்ட் பிரகாஷ்.